நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பாதுகாத்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும். உம்முடைய திரு வார்த்தையினாலே நாங்கள் கழுவப்பட்டு ஆண்டவரே இன்னும் உமக்குள்ளே சீர்பட்டு ஸ்திரப்பட்டு வாழ எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும். மீட்பு அச்சரமாய் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்ளும் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடலின் 176 நாம் பாடுவோம். பாடலின் 176. நம்மை நடத்தும் தேவன் ஒரு உயிருள்ள, நம்மிடம் பேசுகின்ற அசாத்தியமான காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நல்ல தேவனாய் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவரை தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே என்ற பாடலை ஆண்டவர் மகிமைப்படுத்தி அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளையும் அதிசயங்களையும் எண்ணி இந்த பாடலை பாடுவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் தீட பெலனும் மேலை கடை கலமுமானார். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் தீட பெலனும் ஏழை கடை கலமுமானார். பலவந்தராரவாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே படும், பலவந்தராரவாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை பிரவேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை பிரவேசியுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு, பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியராழ்வதில்லை இந்நீளம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனே இவனாயிருப்பார். அந்நிய
துயராழ்வதில்லை. இந்நீலம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனே மகிழ்வனாயிருப்பார். மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே. தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அல்லேலூயா. நம்ம அடுத்ததாக 571வது பாடலை பாடுவோம். பாடலின் 571. நாம் இந்த பூமியில் அனுதினமும் அவரோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், நம் தேவன் சர்வ வல்லவராக இருந்து நம்மை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க அவர் சர்வ வல்லவர் என்பதையும் உணர்ந்து இந்த பாடலை எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார், பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன் என்ற பாடலை ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். வல்லவர் என்றும் நடத்துவார், எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு, அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு, இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் சார்ந்திடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் சார்ந்திடுவே. இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவனிவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வ வல்ல தேவனிவர்,
சார்ந்திடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். எந்த நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மெய்ப்பராவார். சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தர் எந்தன் மெய்ப்பராவார். சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவேன். எந்தன் நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். ஜெயம் கொண்ட வேந்தனிவர் பாதாளம் யாவும் வென்றவர். ஜெயம் கொண்ட வேந்தனவர் பாதாளம் யாவும் வென்றவர். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். வெற்றியுடன் முன் சென்றிட கிருபை நல்கிடுவார். முன் செல்லுவேன் இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. முன் செல்லுவேன் இயேசுவுடன் என்றும் ஆனந்தமே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் நண்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் நண்பருடன் இணைந்து செல்லுவேன். ஹல்லேலூயா. கடைசியாக பாடலின் 312வது பாடலை போடுவோம். 312.
நாம் கடைசி காலத்தில் இருக்கிற நாமோ ஆண்டவர் வருகையை காத்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராக இந்த பூமியில் வாழ வேண்டும். அவர் பணிக்கெனவே நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுடைய இந்த பாடலை உணர்ந்து நம்மையும் அதில் செக் பண்ணி கொண்டு அந்த சரணங்கள் படிக்கும் பொழுதும் எல்லா காரியங்களையும் நாமே சரி செய்து கொள்ளவும், அதில் சீராக இல்லை என்றால் மாற்றிக்கொள்ளவும் நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் முளைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம். இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். ஆதி உற்சாகமாய் ஆதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம். இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம். அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம். அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்து நல் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் முளைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய கிருபையை என்றைக்குமே மாறாத கிருபையாக நம் வாழ்வில் வைத்து காலைதோறும் அவர் புதிய இரக்கத்தையும் கிருபையும் தந்து நம்மை ஆதரிக்கிற நல்ல தகப்பன், நம்மை ஒருபோதும் கைவிடாத நல்ல தகப்பன்,
அவர் என்றுமே மாறாதவராய் நம் வாழ்வில் நல்லவராகவும் சர்வ வல்லவராகவும் நம் வாழ்க்கையிலிருந்து நடத்தின நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் வாசமாக இருக்க அவரை உயர்த்துவோம், துதிப்போம். அவருடைய அன்பு என்றும் மாறாதது. அவர் நம்மை அழைத்தவர். ஒன்றுத்திற்கும் தகுதியில்லாத நம்மையும் அழைத்து இந்த ராஜரீக வாழ்க்கைக்கு வாழும்படியாக நம்ம அழைத்த ஆண்டவர் முடிவு வரைந்தும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாத தகப்பனாக இருக்கிறார். நல்ல தகப்பனை எல்லோரும் உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்த நல்ல ஆண்டவரை எத்தனையோ முறை குறை இருந்தாலும் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அந்த குறை நிமித்தம் நம்மை தள்ளாதபடி நம்மை அணைத்து அந்த குறையெல்லாம் நிறைவாய் மாற்றக்கூடிய ஒரு ஜீவியத்தை கற்றுத்தருகிற நல்ல தகப்பனாய் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை எல்லோரும் உயர்த்துவோம். எல்லா ஆண்டவரை இருபத்தி நாளத்திலிருந்து துதித்து நன்றிகளை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. உடைய வார்த்தைகள் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் உண்மையாகும்படி எங்கள் வாழ்க்கையில் நீர் சூழ்நிலைகளை அனுமதிக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அந்த சூழ்நிலை எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறதே, அதற்காக நன்றி 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 அப்பா. அப்பா, நாங்கள் நித்தியத்திற்குரியவாய் வாழும்படியாய் ஆண்டவரே எங்களை மட்டும் நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால கழுவி அப்பா துதிக்கவும் ஆராதிக்கவும் அப்பா உடைய சமூகத்தில் உடைய சபையில் ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்திரே, அதற்காக நன்றி. உண்மை துதிக்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்தின நம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. இந்த புதிய உடன்படிக்கையின் ஜீவனுக்காக நன்றி. நீர் ஏற்படுத்தி கொடுத்த புதிய மார்க்கத்திற்காக நன்றி. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஒரு தீங்கு அணுகாதபடி எங்களை பாதுகாத்த உடைய மகா கிருபைக்காக நன்றி நன்றி. இரக்கத்திற்காக நன்றி. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்ற பண்பு எங்கள் வாழ்வில் ஒரு நாளும் மாறாததை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இது போன்ற ஒரு வார்த்தையானது இந்த மரியாளுக்காக என்பது மாத்திரமல்ல, இந்த ஹோல் ஹவுஸ், அந்த முழு வீட்டிற்குமே அது உரியதுதான். அந்த மாத்தாள் என்று அந்த ஒரு கிராமத்திற்கு சென்றபொழுது மாத்தாள் என்ற இந்த ஸ்ரீ 38ஆம் வசனம், அவரை தன் வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தாள். அவள் இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இதற்கு நேர்மாறாய் மாத்தாளோ பற்பல வேலைகளை அவள் செய்வதிலே மிகவும் வருத்தமடைந்து என்று அதை கூறி அவரையும் அந்த ஆவிக்குரிய ஒரு பெண்மணியாக இருக்கிற மரியாளையும் கூட தன் பக்கம் இழுப்பதற்குத்தான் அவள் முயற்சி செய்கிறாள். எப்பொழுதுமே தீமை என்பதற்கு ஒரு வலிமை இருக்கிறது. தீமையை எதிர்த்து நிழல் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தீமை டோன்ட் ரிசீவ் தேன், தீமைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆகவே அவர் தீமையை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்வதை பல ரூபத்திலே அதை கூறுவார். வழியை சென்று வரும்பொழுது நான் பெரிய பரிசுத்தன், என்னை யார் குறை சொல்ல முடியும், நான் தைரியமாக இருப்பேன் என்றெல்லாம் இருக்காதீர்கள். தெர் இஸ் எ லாஸ்ட் தேர், அங்கே இச்சை இருக்கும் என்று சொன்னால் அது அந்த
எகிப்தில் இருந்த பார்வோன் அந்த மந்திரியினுடைய மனைவியே இருந்தாலும் என்ன, ரன் ஓடிவிடுங்கள் என்பதுதான். ஹீடிட்டான், அதை அவன் செய்தான். அல்லது பண ஆசை என்று சொல்கிற பண ஆசைக்கு உட்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை என்று ஒன்று வரும்பொழுது, கான் பாயிண்டிட் அதை உணர்த்தும் பொழுது, ரன், பண ஆசையை விட்டு விலகி ஓடுங்கள். ஏனென்றால் தீமை என்பது இஸ் எ பவர்ஃபுல் திங், அது வலிமையானது. ஸோ ஜாயினிங் ஹேண்ட் வித் தீமை என்று சொல்வது வேதம் அருவருக்கிறது. இயேசு அவர் பாவிகளோடு உட்கார்ந்திருந்தார், அவளோடு உணவு அருந்தினார் என்பது வேறு, பாவிகளுடைய சிநேகிதனாக இருந்தார் என்பது வேறு. அவருடைய பாவத்தை அவர்கள் கண்டித்து உணர்த்தினார், அவர்களை திருந்தபடி அவர் சொன்னார். பட் he loved them, அவர்களை நேசித்தார். அதுபோன்று பகுதி வேண்டுமானால் இருக்கலாமே இல்லாமல் we should never join with that, அதில் சேர்ந்து விடக்கூடாது. do not speak evil of no one என்று எழுதியிருக்கிறது. ஒருவரையும் குறித்து தீமை பேசாதங்கள் என்று சொல்லும்போது, when somebody started talking, then அதை தீமை பேச ஆரம்பிக்கும் பொழுது ரன், அதை எடுத்து விட்டு ஓடுங்கள் என்பதுதான். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் உங்களுடைய நிற்பது, நடப்பது, உட்கார்வது, இந்த அத்தனையிலுமே கூட when there is a evil there, don't do that. உட்காராதீர்கள், நடக்காதீர்கள், நீங்கள் சேர்ந்து இருக்காதீர்கள், போங்கள் என்று தான் இந்த சங்கீதம் முதலாவது அந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தீமையை அதை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொண்டு கொஞ்சம்தான் குடித்து பார்த்தேன், பின்பு அவன் அந்த குடிக்கே அடிமையாக போய்விட்டான். கொஞ்சம்தான் ஸ்மோக் பண்ணினேன், பின்பு செயின் ஸ்மோக்கராய் மாறிவிட்டேன். கொஞ்சம்தான் இந்த பழக்கத்தை செய்து பார்க்கலாம் என்று செய்து பார்த்தேன், தென் ஐ பிகேம் ஏ ஸ்லேவ், அதற்கு அடிமையாகிவிட்டேன் என்பதுதான் நரகத்திற்கு போகிற மக்களுடைய கூற்றாக இருக்கிறது. அவருடைய கூற்றும் முழுவதும் நாங்கள் கொஞ்சம் தீமை செய்து மொத்தத்திற்கு விசாலமான வழிக்கு சென்று விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆகவே ஒரு வீடு என்று சொல்லும் பொழுது சர்ச் ஆஃப் காட், என்னுடைய சபை என்று சொல்வது, அங்கே இருக்கக்கூடிய 2 பேருமே தி இன்வைட்டு ஜீசஸ், இயேசுவை வரவேற்கத்தான் செய்கிறார்கள். இங்கே யார் இயேசு வரவேற்காமல் இருக்கிறோம்? எவ்ரிபடி இன்வைட்டட் ஜீசஸ், எல்லோரும் இயேசுவை வரவேற்று அவரை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சபையிலையும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவிற்கு உள்ள துன்மார்க்கரோ அல்லது பாவிகளோ அல்லது துரோகிகளோ அல்ல. யூர் ஆல் கிறிஸ்டியன், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு மாறுத்திரம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் அந்த வீடு என்று ஒரு சொல்வதில்லை, தேர் இஸ் எ டிவிஷன் தேர், அங்கே ஒரு பிரிவினையை வைத்திருக்கிறார். அந்த மந்தை என்று சொல்கின்ற இடத்திலே பாதி வெள்ளாடாயும் பாதி செம்மறியாடாவும் பிரித்தாறு பாருங்கள். அதுபோல் நாம் இருந்து விடக்கூடாது. நாம் எல்லோரும் அவருடைய மந்தைக்குரியவர்களாய், எஜமானுடைய அல்லது மெய்ப்பனுடைய குரல் கேட்கிறவர்களாய், அவர் நடத்துகின்ற பாதையிலே நாம் செழியவர்களாய் இருக்க வேண்டும். இல்லாமல் ஒருவராயிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் இட் வில் ஹேப்பன். அது சபையில் நடக்கிற ஒரு பங்கைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். அவள் முதலாவது வரவேற்றதே மார்த்தாள் தான். மார்த்தாள் வரவேற்றால் அவள் சந்தோஷமாக வரவேற்று அவள் ஏற்றுக்கொண்டாலும், மரியாளோ அவளை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அவள் மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி. அவள் இயேசுவின் பாதத்தருகே வந்து உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இவ்வளோ ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் சம்திங். இயேசுவுக்கு நல்ல விருந்து படைக்க வேண்டும் என்பதற்காகவே பற்பல வேலைகளை அவள் செய்கின்றவளாய் அவள் இருந்தாள். ஆனால் இயேசு அதை எப்படி அவர் பிரித்தார் என்று சொன்னால், ஒன்று வரும்பொழுது, ஒரு காரியம் என்று ஒன்று வரும்பொழுது, இயேசு வரவில்லை என்றால் அங்கே சேர்ந்து தான் அங்கே வேலையை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு சாய்ஸ் என்று வரும்பொழுது, அந்த இயேசு அங்கே வந்த அந்த நேரத்தில் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியம் என்ன என்பதை கண்டிருந்திருக்க வேண்டும். வேலையா அல்லது ஜீசஸா, இயேசுவையா? இயேசு உட்கார வைத்து விட்டு நான் எல்லா வேலையும் செய்து கொண்டு திருப்தியாக இருந்து விடலாம் என்று எண்ணுவதா, அல்லது டு ப்ளீஸ் ஹிம், அவரை
பிரியப்படுத்துவதுதான். அந்த ஒரு சாய்ஸ் வருகின்ற நேரத்தில் தான் அவர் கிறிஸ்டியானிட்டி இஸ் எக்ஸ்போஸ்ட், நம்முடைய கிறிஸ்தவம் வெளியரங்கமாய் மாறுகிறது. அண்ட் தேர் காட் ஜட்ஜ் இட், அது தேவன் அதை நியாயந்திருக்கிறார். கலப்பைக்கு கை வைக்கிற நேரம் இல்லாதிருக்கும் பொழுது ஒன்றும் காரியமில்லை. உங்களுடைய அப்பா விசாரிப்பதோ அப்பா மரணத்தில் கூட இருப்பதோ ஒன்றும் தவறில்லை. ஆனால் கலப்பையில் கை வைக்கிற நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், உங்கள் தகப்பன் மரித்து கொண்டிருக்கிறார், இவன் டை சூன், சீக்கிரத்தில் மரித்து விடுவார் என்று சொன்னால், அப்படியா நான் விட்டு வந்து விடுகிறேன் என்று அந்த ஒரு சாய்ஸ் வருகின்ற நேரம் இருக்கிறது பாருங்கள். அங்கே தான் அவனுடைய உத்தமத்தை கர்த்தர் சோதித்தறிவார். எல்லா விதத்திலேயும் த டெஸ்ட் கம்ஸ், அந்த சோதனை என்று வரும்பொழுது தான் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாக இருக்க வேண்டுமே இல்லாமல் ஒருவனும் தானாகவே சுத்த பொண்ணு என்று சொல்லி கொண்டு தெரிய இயலாது. சோதனையில் அவன் உத்தமமாக இருந்தானா என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆகவே அவனுடைய சாய்ஸ் என்று ஒன்று வரும்பொழுது, யுவர் ஃபாதர் டைட் அல்லது கோயிங் டு டை அவள் என்று சொல்லும் பொழுது, நான் போய் கூடவே இருந்து ஒரு மாதம் அங்கே இருந்து அடக்கம் பண்ணி விட்டு முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லும்போது, வாட் இஸ் திஸ், யூ த சாய்ஸ் நவ். இங்கே நீ கலப்பையில் கை வைத்திருக்கிறாய், உன் மூலம் சில காரியங்களை நான் ஒப்படைத்து நான் செய்ய வைத்திருக்கிறேன். கலப்பையை நீ கையை வைத்து விட்டு திரும்பி பார்ப்பது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்ததல்ல என்று அவர் கூறிவிட்டார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்ததல்லாத ஒன்றை மரியாள் செய்து கொண்டிருக்கிறாள். மார்த்தாளோ அவள் இயேசுவின் பாதத்தண்டிலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அதுபோன்று அந்த பிரிவினையை தான் சபையிலே சில சமயங்களில் ஏற்படும் பொழுது நம்ம வருத்தம் அடைகிறோம். நித்தியத்திற்கு இல்லாத எதையுமே நாம் சபையிலே மென்மைப்படுத்தி விடக்கூடாது. மனுஷியத்திற்குரியதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மார்த்தாள் செய்தது ஒன்றும் தீமையானது ஒன்று அல்ல. ஃபுல் ஆஃப் ஹியூமன்னஸ், மனுஷியத்திற்குரிய அவருடைய செயல்பாடுகள். ஷி வாண்ட் டு டூ சம்திங் குட். நன்றாக அதை செய்து, வேலைகளை செய்து அதையெல்லாம் கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்று விரும்பி செய்கிறாளே அல்லாமல் தீமை ஒன்றும் அவள் செய்தது போல் இல்லையே. ஆனால் தேர் வாஸ் இட்டர்னிட்டி, நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, இன்னொன்று மனுஷியம் ஒன்று இருக்கிறது. மனுஷியத்தை வைத்து அவளும் தைரியமாகவே சொல்கிறாள் பாருங்கள், வரட்டும், அவளையும் கூப்பிடுங்கள், என்னை சொல்லுங்கள், போய் வேலை செய்ய என்று, போய் உதவி செய்ய சொல்லுமையா என்று இயேசுவிடத்திலே போய் அவள் சொல்லிவிட்டாள் பாருங்கள். அந்த அளவுக்கு அவள் தன்னுடைய மனுஷீகத்திலே, அந்த அன்பிலே அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாள். ஆனால் மரியாள் ஷி லவ்ட் ஜீசஸ், இயேசுவை அவள் நேசித்தாள். ஒரு பெண் பாவியாய் ஸ்திரீ இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவி அவள் நலதத்தை ஊற்றி தன் தலைமயிற்றினால் துடைக்கும் பொழுது ஷி லவ்ட் மீ மோர், என்னை அதிகம் நேசித்தாள் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? அதுபோன்ற நேசத்தில் தான் அவள் போய் இயேசுனுடைய பாதத்திலே போய் அமர்ந்தாள். அப்பொழுது அவளுக்கு சொல்லப்பட்ட பகுதி என்னவென்று சொன்னால், தேவையானது ஒன்றே. மார்த்தாளே கவனி, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒன்லி காட், தேவன் அல்லது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியினால் அருளப்படுகின்ற ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய சித்தம் செய்கின்ற பாக்கியங்கள், நித்தியம் ஒன்றுதான். நம்மை விட்டு எடுபடாத ஒன்று என்று பெயர். ஆகவே ஒரு சபையிலே வாழுகின்ற நாம் அனைவருமே ஒரு நாள் அப்பம் விற்குதல் என்று ஒன்று வரும்பொழுது, அந்த அப்பம் விற்குதல் என்ற பகுதியிலே பங்கு பெறக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நித்தியத்துக்காக வாழுகிறவர்கள், அனித்தியத்திற்கென்று மனதை செலுத்தாதவர்கள், இருமணம் கொள்ளாதவர்கள், மேலானதை அல்ல கீழானதை நாடுகிறவர்கள், 2 ஜெமான்கள் இல்லை, மேலானதையும் நாடுவேன் கீழானதையும் வைத்துக்கொள்வேன், அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் என்று சொல்லாதவர்கள், தேவன் என்றால் முழுமையும் அவருக்கே ஒப்பு கொடுத்து வாழ்பவர்கள், தன்னை விட்டு எடுபடாத என்ற ஒரு பங்கை எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் வாழுவதுதான் சிலுவையினுடைய உபதேசம். நீங்கள் பாடுவதில்லையா, உலகம் என் பின்னே
சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நித்தியம் ஒன்றையே முன்னால் வைத்து இந்த உலகத்தை மறுப்பது தான் சிலுவை. த கிராஸ் கம்ஸ் இன் பிட்வீன் அஸ். நமக்கும் எனக்கும் என் குருநாதரை பின்பற்றிய அந்த நித்தியத்திற்கும் நடுவே த கிராஸ் கம்ஸ். அந்த சிலுவை வரும்பொழுது ஐ எம்ப்ரேஸ் த கிராஸ். சிலுவை நான் அரவணைத்து கொண்டு எஸ் ஐ டினை இட், இந்த உலகத்தை வெறுக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அந்த சிலுவை. சிலுவை ஒவ்வொரு நாளும் கிரியை நடப்பிக்க வேண்டும். ஏனென்றால் எவ்ரி டே இஸ் எ நியூ டே ஃபார் அஸ். ஒவ்வொரு நாளும் புதிய நாள். ஏற்கனவே நான் 5 வருடத்துக்கு ரட்சிக்கப்பட்டேன், 4 வருடத்துக்கு அபிஷேகம் பெற்றேன் என்பதல்ல. கிராஸ் லைஃப் இஸ் டெய்லி. நீங்கள் பூமியிலே வாழும் வரைக்கும் முடிவடைந்தும் ஜீவன் முடிவடைந்தும் சிலுவை எடுத்து வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அல்லது கர்த்தர் வரும் வரைக்கும், இந்த மத்தியான நேரத்தில் கூட வருவார், அந்த நேரத்தில் வரைக்கும் சிலுவை எடுத்து அவன் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். சிலுவை என்று சொல்வது என்றைக்கோ நீ எடுத்ததும் அல்ல. உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் பேசிக்கொண்டு டுடே என்று இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய கணக்கு கேட்க மாட்டாராம். அந்த கணக்கு எப்படி அவர் கேட்பார்? டுடே இஃப் யூ ஹியர் ஹிஸ் வாய்ஸ். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் வாட் ஹேப்பன், நான் சொன்னதை கேட்டாயா, கீழ்ப்பிடிந்தாயா? கீழ்ப்பிடியவில்லை என்றால் டுடே இந்த லோத்தின் மனைவியை நீ அங்கே இருந்து எப்படி இருந்தாய் என்பது அடுத்ததாக இருக்கட்டும். டுடே ஐ டோல்ட் யூ டு ரன் வித் யுவர் ஹஸ்பண்ட். உன் கணவனோடு சேர்ந்து ஓடு என்று நான் சொன்னேன். நீயோ டுடே இன்று நீ ஓடாமல் இருக்கும் பொழுது பாதி ஓட்டத்தில் நீ நின்று உப்பு தூணாய் மாறி பின்னால் உலகத்தை திரும்பி பார்த்தாயே என்று அவர் கேட்க மாட்டாராம். ஆகவே நித்தியம் என்ற ஒரு பகுதியை என்னாலும் மனதில் வைத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வீடு, தேவனுடைய வீட்டிலே இந்த மரியாளையைப் போலவே நிலைத்திருக்க வேண்டும். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே ஏதோ கொஞ்சம் நல்லது போல் தோன்றுகிறது, பின்னால் அது எடுபட்டு போகிறது. அப்படியே அன்பு கொஞ்ச காலத்தில் மாய்ந்து போகிறது. கொஞ்ச காலத்திலே அவருடைய பொறுமை பொசுங்கி போய்விடுகிறது. கொஞ்ச காலத்தில் அவள் பாராட்டுகிற தயவிலே ஒரு கடினம் உள்ளே நுழைந்து வந்து விடுகிறது. ஏனென்றால் அவருடைய ஜீவியத்திலே சபையிலே அவர்கள் இருந்தும் கூட என்னத்தையோ பற்பல காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தார்களே அல்லாமல் அவர்கள் இயேசுக்கு வெளிப்புறத்தில் என்ன பிரியமாக இருக்கலாம் என்பதைத்தான் முயற்சித்தார்கள் அல்லாமல் இயேசுவுக்கு எது பிரியம் என்பதை நேரடியாக உணர்ந்தவர்கள் அல்ல. அவருக்கு எது பிரியம்? நீங்கள் கொண்டு வந்த அந்த கொளுத்த அந்த ஆடுகளை விட காயின் சாதாரண பழங்களை அவன் கொண்டு வந்து ஆபேல் என்ன செய்தான்? ஆபேல் எதை கொண்டு வந்தான்? அவன் கொளுத்து இல்லை ஆபேல் எதை கொண்டு வந்தான்? அதான் காயின் எதை கொண்டு வந்தான்? கனிகளை அவன் கொண்டு வந்தான். இதே அவர் பார்த்து கொண்டிருந்தார். அடேங்கப்பா, காயின் எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான் என்று அவர் பார்த்தார். கொடுத்தவன் ஏற்புடையவன் இல்லை என்பதை ஒதுக்கி வைத்து விட்டார். அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்தார். அவனுடைய இருதயம் தேவன் பார்லே பற்றி இருக்கவில்லை. தன்னையும் தனக்குரியவளையும் ஒப்பு கொடுத்தாள் என்று கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் அந்த ஒப்பு கொடுத்தவர்களை குறித்து வாசிக்கிறோம். தங்களுக்குரியவளையும் அவர் ஒப்பு கொடுத்தார்கள். தங்களை ஒப்பு கொடுக்காமல் தங்களுக்குரியவர்களை கொடுத்து விட்டு ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? வானும் பூமியும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. நீங்கள் எண்ணத்தை கொடுத்து நீங்கள் அவரை பிரியப்படுத்தலாம். கொடுங்கள், சல்லிக்காசாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தன் ஜீவனத்தை அவள் கொடுத்த அந்த பெண்மணியை போல் ஜீவியத்தை கொடுக்காமல் நீங்கள் அந்த 2 வெள்ளிக்காசை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாரா? உடனே அந்த வசனத்தை அப்படி பிடித்து கொண்டு சரி நம்ம ஆலயத்துக்கு போயிடும், இல்லைன்னா காலனா ஒரு துட்டு போடுவோம் என்று பிள்ளைகளெலாம் கொடுத்து ஒரு 2 வெள்ளிக்காசை ஒரு காசை போட்டு விட்டுவார்கள் என்று சொல்லுகின்றதை அப்படியே ஆண்டவர் செய்ய சொன்னார். யுவர் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஜீவனை கொடுப்பது தான் முக்கியம். உங்களுடைய ஜீவனை கொடுக்காமல்
உங்களுக்குரியவில்லை யார் கேட்டது? அதே அவர் அந்த கையினை பார்த்து அவர் கோபித்து கொண்டார். கையினை, நீ உன்னுடையதை கொடுத்தாய், உன்னையே கொடுக்கவில்லை என்று அவர் கேட்டார் அல்லவோ. ஆகவே ஒரு வீடு என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவள் தான் வரவேற்றாள் என்றே அங்கே எழுதியிருக்கு. மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள், வரவேற்று அவள் ஏற்றுக்கொண்டாள். அங்கே மரியாதை கூட அங்கே சொல்லப்படவில்லை. உள்ளே மரியாதை இருக்கத்தான் செய்கிறாள். ஆனால் இவள் ஏற்றுக்கொண்ட மக்களை போல் எல்லோருமே இருக்கத்தான் செய்கிறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தேர்? என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவருடைய மேஜைக்குரியவள் யார் என்று எதை வைத்து நாம் கண்டுபிடித்து விட முடியும்? அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு பங்கை வைத்திருக்கும் பொழுது we cannot differentiate. அது வெளியே வைத்து நம்மால் அதை கண்டுபிடிக்க அதிகபட்சத்திலே முடிவதில்லை. அவைக்குரிய ஒரு சபையிலே பழிச்சென்று எல்லோரும் காணும்படியான ஒன்றை அவர் செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதை கண்டிப்பார், அதை நியாயம் தீர்ப்பார். அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் இன்சைட் த லைஃப், தன்னுடைய அந்தரங்க ஒரு வாழ்க்கையிலேயும் தங்களை விட்டு எடுபடாத நித்தியத்தை தேடுகிற ஜனம்தானா இது? நித்தியத்தை தேடுகின்ற சகோதரர்களானா சகோதரிகளானா என்பது யார் கண்டது? அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். காயினையும் ஆபேலையும் வைத்து இவர்களில் யார் நல்லவர்கள்? 2 பேரும் நல்லவர்கள் தான் என்று ஒருவேளை நீங்கள் சொன்னாலும் சொல்வீர்கள், நான் சொன்னாலும் சொல்வீர்கள். பட் தேவன் பார்க்கும் பொழுது his heart is not for me. அவனுடைய இருதயம் என் பேரிலே இல்லை. அவன் நன்றி என்று சொல்வதை அவன் பழத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் போதும் என்று எண்ணுகிறான். நன்றி உள்ளத்தை கொண்டு வந்து என்னை அன்பு கூறவில்லை. அவனுடைய இருதயம் என்னை விட்டு தூரப்போய் இருக்கிறது என்று காண மாட்டாராம். ஆகவே அவருடைய வீட்டிலே இருக்கிற, அவருடைய சபையிலே இருக்கக்கூடிய மக்களிலே இந்த மரியாள் என்ற அந்த பெண்மணியினுடைய குணாதிசயம் என்னவென்றால் தன்னை விட்டு எடுபடாது. ஒரு மாயான இந்த உலக காரியங்களை சொல்லும் பொழுது நாம் நிர்வாணமாகவே வந்தோம், நிர்வாணமாகவே போயிடும். ஒருவனும் கொண்டு வந்ததிலே ஒருவனும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. பட் ஆனால் இன்னொரு லாபம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் காட்லினஸ், தேவபக்தியோட போதுமென்ற மனதோடனே வாழ்ந்து விட்டு தேவபக்தி மிகுந்த ஆதாயத்தை அவன் கொண்டு போகிறானே. அவன் பாருங்கள், ஹல்லேலூயா, அவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவபக்தியை சம்பாதித்தானா? அப்படி அவன் நித்தியத்தை அவன் பெற்றுக்கொண்டானா? தேவனுடைய தேவபக்தியும் அவன் தேவனுக்குரிய நித்தியங்கள் எதுவோ அதெல்லாம் அவன் சேகரித்தானா? அதை அவர் பார்க்க மாட்டாரா? மற்ற அனைத்தும் நீங்கள் ஒருவனும் ஒன்றும் கொண்டு போக முடிவது இல்லை. அந்த பிரசங்கி சொல்வது எல்லாம் மாயை. அது ஒன்றும் கைகளில் பிடித்து வைத்தால் கூட வெறும் காற்று தான். ஒன்று அவன் பிடித்து வைத்து வாழவும் முடியாது என்று அங்கே எழுதியிருக்கிறது. தன்னை விட்டு எடுபடாத ஒரு நித்தியத்தை வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பெரிய தரித்திரமே உண்டானால் என்ன, அங்கேயும் நித்தியம் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலும் முறுமுறுக்காத வாழ்க்கை வேண்டும், பிறரை ஒப்பிடாத வாழ்க்கை வேண்டும். அவன் நன்றாய் சாப்பிடுகிறான் என்று முறைத்து பார்க்காத ஒரு வாழ்க்கை வேண்டும். பிறரோடு ஒப்பிடுகிறவன் ஆவிக்குரிய மூடன் என்று எழுதியிருக்கிறது. யாரோடு ஒப்பிடாத வாழ்க்கை வேண்டும், முறுமுறுக்காத ஜீவியம் வேண்டும். அவன் லாசருவை போல் பெரிய அந்த கிறிஸ்தவன், அந்த வீட்டு எஜமான், அவன் அந்த வீட்டில் அவன் இருந்தாலும், இவனும் கிறிஸ்தவன் தான் லாசரு இருந்தாலும், அவன் கிறிஸ்தவன் நன்றாய், அவனுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன் என்று சொல்லிக் கொள்கிறான். அவன் இருந்தாலும் அவன் கொளுத்த பதார்த்தங்களை அவன் சாப்பிடுவதும், லாசரு சாதாரண வறுமையிலே சாப்பிடுவதும், நோய் உண்டவனாய் கூட இருந்து அந்த பருக்களை நக்குகிற நாயை கூட விரட்டுவதற்கு அவனுக்கு திராணி இல்லை. அதுபோன்று வாழ்ந்தாலும் கூட there is a godliness there. அங்கே ஒரு பக்தி இருக்கிறது. தேவ பக்தி என்னவென்றால் அவன் முறுமுறுக்கவில்லை. அவன் பொறுக்கி எடுத்து சாப்பிட்டான் என்றான் இருக்கிற வழியே வசைபாடியாக அவன் சாப்பிட்டான். பெரிய கிறிஸ்தவன் பார், நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு மிருகத்துக்கு தள்ளுவதை போல் தள்ளி விடுகிறான், தூசியோடு தள்ளி விடுகிறான். கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்க வேண்டாம் என்றெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். தேங்க்யூ லார்ட், எனக்கு என்ன கொடுத்தீரோ அந்த பங்கு போதும் என்று அதை அவன் எடுத்து அதை ஒருவேளை மோசமான இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு கொஞ்சம் தண்ணி வைத்து கழுவி வைத்து அவன் சாப்பிட்ருக்க கூடும். அவன் நித்தியத்திற்குரியவனாக போனதற்கு காரணம் பிச்சைக்காரன் என்பதற்கா அவனுடைய காரணம்? எல்லோரும் பிச்சைக்காரர்களை மாறி பருக்களுடையவர்களை உட்காந்து கொண்டிருப்போம் என்பது அது காரணம்? இன்னும் தேர் இஸ் அனதர் கிறிஸ்டியன் தேர். அந்த வீட்டில் இருப்பவன் இன்னொரு கிறிஸ்தவன், அவனும் தான் ஆபிரகாமை என்னுடைய தகப்பனே என்று அவன் அழைக்கிறான். இவனும் கிறிஸ்தவன் தான். இந்த லாசரு
நித்தியத்தை தெரிந்து கொண்டான், நித்தியத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தான். இருவரும் மரித்தார்கள். ஒருவன் கீழே போனான், ஒருவன் மேலே போனான். அவன் பூமியிலே பெரிய உயரமான மாளிகையிலே மேலே இருந்தான், இவன் கீழே இருந்தான். பரலோகம் நித்தியம் என்று வரும்போது எல்லாம் மாறிவிட்டது பாருங்கள். நித்தியத்தை நாடினவன் வாழ்க்கை முழுவதும் நித்தியத்தையே அவன் பிரதிபலித்தான். அந்த தரித்திரத்திலேயும் அந்த கொடிய நேரத்திலேயும் போதுமென்ற மனதுடையவனாக இருந்தான். மறுமுறை ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. அதற்கும் நம்ம சிறுபிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் பாருங்கள். என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் ஃபுட், ஆமேன். என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் ஃபுட், ஆமேன். சொல்கிறோமா இல்லையா? பெரியவர்களோடு அநேகர் சொல்லுவதிலே அப்படியெல்லாம் படப்பட என்று சாப்பிட்டு விடுகிறார்கள். சிறுபிள்ளைகள் நல்ல பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்வீர்கள் பிள்ளைகளே? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் ஃபுட், ஆமேன் சொல்லிடுறான் இல்லையா? அதுபோல் அந்த லாசருவும் அவன் சொல்லியிருக்கிறான். அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறான். அவனுடைய சாப்பாட்டை பார்த்தால் வெறும் மண்ணிலே கீழேருந்து பொறுக்கி எடுத்தது சாப்பாடு தான். அவர் உள்ளம் பூரித்து போனான். அன்றொன்றும் அப்பத்தை இன்று எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது இந்த கொஞ்சம் மண்ணோடு சேர்ந்து வந்த சாப்பாடாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டானே என்று அறிந்து உள்ளம் புலகாங்கி அடைந்து அவனுடைய நாள் வந்த நாளிலே மரணம் என்று நேரம் வந்த பொழுது அவனை வரவேற்பதற்கு தூதர்களை வரிசையை அனுப்பி வாரும் வாரும் என்று வரவழைத்து ரெட் கார்பெட் என்று சொல்வார்களே அந்த சிகப்பு கம்பளத்தை வைத்து அனுப்பி அவனுடைய மடியிலேயே கொண்டு போய் விட்டார்கள். என்ன செய்தார்களாம்? எப்படி அழைத்து கொண்டு போய் விட்டார்கள் என்பதை பாருங்கள். இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தன் வீட்டிற்கு உள்ளே வா என்று கூட அவன் கூப்பிடவில்லை. அவனும் பரலோகத்திலே ஆபிரகாம் மடியிலேயே இளைப்பாறுவதற்கு கொண்டு போய் வைத்து விட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய வறுமை இருந்தால் என்ன, ஒரு ஆத்திரமாக இருந்தால் என்ன, ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்று வந்திருந்தால் என்ன, ஒரு நோயாக இருந்தால் என்ன, அல்லது யாரோ என்ன ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விட்டான் என்பதற்காக என்ன, ஹீ பிஹேவ் இன் எ காட்லி வே. தேவபக்திக்கு எதுவாக நடக்கிறான்னு பாருங்கள். தேட் இஸ் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஆகவே இங்கே உள்ள இயேசுவை உட்கார வைத்துவிட்டு இருந்தது வேறு, இயேசுவோடு ஐக்கியம் கொள்வது என்பது வேறு. எல்லோரும் தான் கிறிஸ்தவர்கள், எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் they don't have fellowship with Jesus. இயேசுவிடத்திலே ஐக்கியம் கொள்வதில்லை. எந்த நித்தியமாக இருந்தாலும் யூ ஷுட் டிரைவ் இட் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் தான் வர வேண்டும். அதிலே தேவன் என்பது மறந்து விடார்கள். த பிகினிங், அந்த ஆரம்பம், த ஸ்டார்டிங் பாயிண்ட், முதல் என்று வருவதெல்லாம் அவர்தான். அவரை இல்லாமல் நீங்கள் நித்தியத்தை எதையாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கனவிலும் எண்ணாதீர்கள். நாங்கள் சத்தியத்தை அறிந்து என்னத்தையாக பெற்றுக்கொள்வோம் என்றால் அதுவும் முடியாது. நீங்கள் இயேசுவை அறியவில்லை என்றால், இயேசு உங்களுக்கு விடுதலையை தரவில்லை என்று சொன்னால், அவர் உங்களுக்கு ஆசையை தரவில்லை என்றால், அவரால் அருளப்படவில்லை என்று சொன்னால், நித்தியத்தை வேறு எங்கிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே தான் ஆண்டவர் அந்த யோவான் அந்த சுவிசேஷத்திலே அந்த பரிசேயர்களை பார்த்து, வேதபாரர்களை பார்த்து அவர் கேட்டார், வேத வாக்கியங்களினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள். உண்மை என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாய் நீங்கள் நித்திய ஜீவன் பெறலாம் என்று எண்ணி ஏமாந்து போனீர்கள். அவைகள் என்னை குறித்து கொண்டு வந்து வரிசையாய் நடத்தி இவர்தான் இயேசு என்று சாட்சி கொடுத்தது. அவரை புறக்கணித்து விட்டு வேத வாக்கியங்களை மாத்திரம் நாங்கள் படித்து விட்டு போகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அவர் கூறினார். நீங்களோ மனுஷரை பிரியப்படுத்துவதற்காகவே ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள். மனுஷர் கனத்தை தேடினீர்கள். நானோ ஒரு மனுஷனுடைய கனத்தையும் நான் தேடினதில்லை. ஐ ஹவ் த லவ் ஆஃப் காட். நான் தெய்வ அன்பை வைத்திருக்கிறேன். உங்களிடத்திலோ தெய்வ அன்பு இல்லாதபடினால் என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை என்று அந்த பரிசேயர்களையும் அந்த வேதபாரர்களையும் குறித்து அவர் கூறியதை பார்த்தீர்களா? அவர்கள் வேதவாக்கியம் ஆராய்ந்தாரெல்லாம், ஆனால் they don't seek God. தேவனை தேடுவதில்லை. எல்லாம் அறிவுக்கு வாசிப்பது, யாருக்காவது சொல்லலாமா என்று யோசிப்பது. ஐ வாண்ட் டு சே that, நான் சொல்ல கேளுங்கள். if I am not sustained by the word of God, தேவனுடைய வார்த்தையினால் ஆஸ்வதிக்கப்படாமல் I cannot bless anybody. ஒரு மனுஷனையும் ஆசீர்வதித்திட இயலாது. I can bless with empty word. வெறும் வார்த்தையை வைத்து நான் ஆசீர்வதிக்கலாம். கருணாநிதி பேசுவதை கேட்டு ஆஹா அற்புதமான பிரசங்கம் என்று அவர் கேட்பதில்லையா? அல்லது உபன்யாசம் என்று கிருபானந்த வாரியார் பேசுவதை கேட்டு பியூட்டிஃபுல் என்று நானே அந்த நாட்களிலே என்னுடைய
பிஸ்னஸ் நாட்களிலே அவருடைய உபன்யாசத்தை கேட்டு நான் போற்றி இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது இல்லையா? அது போதுமா? அது அவர்களுக்கு கனத்தை கொடுத்து விடுகிறது. இவன் வேதறிவு படைத்தவன் என்று அவர்களுக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் அவன் வேத வாக்கியங்களை கூட, அவன் நல்ல பழக்க வழக்கங்களை கூட மனுஷியமாய் வைத்து கொண்டானே அல்லாமல் அவன் தெய்வத்தை உடைய சுபாவத்தை அவன் பெற்றுக்கொள்வது இல்லை. தெய்வ சுபாவத்தை அவன் பெற்றுக்கொண்டு வாழ்கிறவன இருக்க வேண்டும் என்றால் he has to go to God, தேவனிடத்தில் போய் இருந்திருக்க வேண்டும். வேத தியானமாக இருந்தாலும் கூட இயேசுவின் பாதத்திலே போய் அமர்ந்திருந்திருக்க வேண்டும். அவன் அங்கே போய் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்டிருக்க வேண்டும். வனாந்திரத்திலிருந்து தான் இயேசு சோதிக்கப்பட்டு அவர் வெளியே வந்தார். வந்தபொழுது அவனை பார்த்து கேட்டான், பசிக்கிறதல்லவா, இந்த கல்லை அப்பமாய் மாற்றி புசியும் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 40 நாட்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை சொல்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று இருப்பதை ஐ வில் கண்டினியூ தட், அதை நான் கண்டினியூ பண்ணிவிட்டு போவேனே அல்லாமல் குறுக்கு வழியிலே போய் நீ சொல்லுகின்ற ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்று இந்த மனுஷன் செய்கின்ற வித்தைகளை செய்து நான் புசிக்கப் போவது இல்லை. பட்டினி இருந்தாலும் பரவாயில்லை, தேவ சித்தத்திற்கு விரோதமாய் சுய சித்தம் செய்து அப்படி சாப்பிடுவதா, அப்படி என்னுடைய ஆசையை திருத்து கொள்வதா? திருடம் என்பது வேறு, வெசித்தனத்திற்கு போய் நான் ஒன்றை புசித்து கொள்வதா? சமைத்து சாப்பிடுவது என்பது திருடி போய் நான் கொண்டு வந்து சாப்பிட்டு அதை திருடுவதா? ஐ கேனாட் டூ தட். நான் அதை செய்ய மாட்டேன். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த 40 நாட்கள் அந்த உபவாசம் முடித்து வந்தவுடன் அவருக்கு பசியாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறதே, அதை கண்டினியூ பண்ணுவேன். என்ன கண்டினியூ பண்ணுவேன்? ஐ வில் லிவ் பை த வேர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் மவுத். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினாலே பிழைப்பேன் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். ஹல்லேலூயா. தேர் இஸ் எ லைஃப் நாட் ஆஃப் திஸ் இயர்ஸ், இந்த மண்ணுக்குரியதல்ல, விண்ணுக்குரிய வாழ்க்கைக்கு வேர்ட் ஆஃப் அவருடைய வார்த்தையிலிருந்து பிழைக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதையா. தேர் இஸ் ஜீவன் ஒன்று இருக்கிறதே, அதை நாடி இருக்க வேண்டும். அநேக மார்த்தாள்கள் உண்டு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அவர் கொடுத்ததெல்லாம் வாங்கி கொண்டு தான் வந்தார்கள். ஒரு வீட்டிற்கு மாமா வந்தால் அவர் ஏதாவது கொடுத்தால் வாங்கி கொள்வதைப் போலவே அவர் கொடுத்த ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் எல்லாவற்றையும் வாங்கி வைத்து கொண்டார்கள். சில வரங்களையும் கூட வாங்கி வைத்து கொண்டார்கள். ஆனால் பெரியதொரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அதெல்லாம் தங்களை விட்டு எடுபடுவதுதான். ஒரு கால் முடமானவன் அவன் நன்றாய் நேராய் நடந்தாலுமே கூட திருப்பி அவன் செத்துதான் போகிறான். கண் குருடானவன் பார்வையடைந்தாலும் கூட அதுவே நித்தியம் என்று அவன் வாழ்ந்தால் என்றால் அவன் மூடன். மறுபடியும் அவன் செத்து அவனை அடக்கம் செய்யத்தான் வேண்டும். லாசருவை உயிர்த்தெழுந்தால் கூட அப்படியே உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போக இயலாது. மீண்டும் வாழ்ந்து அவன் தேவசித்தம் செய்து அவன் ஒருவேளை இருக்கலாம், செய்யாமலும் இருந்து அவன் பிரேத குழிக்கு மீண்டும் செல்லத்தானே அவன் வேண்டும். எடுபடுகின்ற ஒரு வாழ்க்கையை வைத்து வாழ்வதை மறுப்பது தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபையினுடைய சிறந்த சகோதர சகோதரிகள் வாழுகின்ற பக்தர்கள், பரிசுத்தவான்கள். தே கேன் கம் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சரீரமான சபைக்கு வந்து பிணம் எங்கேயோ அங்கே கழுகுதல் கூடும் என்பதை அந்த உதாரணமாய் ஆண்டவர் சொன்னதை போல் திஸ் இஸ் த லைஃப். உலக அந்த உதாரணத்திற்கு பிணம் என்று சொன்னார், இங்கேயும் லைஃப், ஜீவன் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் கூடுவார்கள். என்ன ஜீவன்? தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நித்தியம் 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 என்று எல்லா வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம், ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை நித்தியம் என்று வாழ்ந்திருக்க வேண்டும். மண்ணுக்காகவே வாழ்ந்திருவிழா இருந்துவிடக்கூடாது. இவள் கிட்டத்தட்ட என் தேவன் வயிறு என்று சொல்வதைப் போல் சமைத்து திங்கலாம் வாருங்கள் என்று அவளையும் அனுப்பு என்று இயேசுவை ஏஜெண்டாக வைத்து கேட்டாலே பாருங்கள். இயேசுவை பயன்படுத்தி கொண்டு எத்தனை பேர் இந்த மண்ணுக்காகவே வாழ்கிறார்கள். இந்த மண்ணுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக, தன் வயிற்று போஜனத்திற்காக, தன்னுடைய உலக காரியங்களை மேன்மைப்படுத்தி கொள்வதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் எனக்கு இயேசு செய்தார் என்றால் அங்கே ஏறிட்டு பார், உங்கள் சுப்பிரமணிய அவன் நன்றாக இருக்கிறான், அங்கே சுல்தான் பார், உன்னையோட பன்மடங்கு அவன் நன்றாக இருக்கிறான், உன்னையோட பன்மடங்கு இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டாராம். வேண்டியதெல்லாம் என்னவென்றால் எடுபடாத பங்கு ஏதாவது இருக்கிறதா? நீ எளியவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஜீவன் உனக்குள் இருக்கிறதா? நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை தான் வாழ்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே நித்தியம் இருக்கிறதா? நித்தியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது என்றெல்லவா கூறினார். அதை ஒரு மனிதனும் அதை கள்ளமிடக்கூடாது.
கண்ணை விட்டு அதை திருடி கொண்டு போக இல்லை. ஏனென்றால் நித்தியம் மற்ற அனைத்துமே துரு பிடிக்கும். அங்கே கள்ளன் வருவான், கண்ணை விட்டு திருடுவான், எல்லாமே சீரழிந்து போயிரு. ஒரு நாட்கள் வரும் பொழுது அவனுடைய நிலைமை பரிதாபமாய் அங்கே போய்விடும். ஆகவே ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் நித்தியத்திற்கென்று வாழுகின்றவர்கள் வெகு கொஞ்சம். தன்னை விட்டு எடுபடாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வெகு கொஞ்சம். எனவே இந்த வேதபாரர்களைப் போல் மனுஷருடைய கணத்தை தேடி ஒரு பக்தி வாழ்க்கையை வாழ்வது, மனுஷருடைய அபிப்பிராயத்தை வைத்து ஒரு பக்தி வாழ்க்கையை வாழ்வது. உங்களுக்கு பார்த்தீங்களா, நான் நன்றாக ஜெபிக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்களா நான் நன்றாக பிரசங்கிக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்களா நன்றாக நான் பாடுகிறேன், நீங்கள் பார்த்தீங்களா ஐ ஆம் குட் மேன் என்று அவர்கள் தங்களையே மெச்சிக்கொள்கின்றதே போல் அந்த ஒரு வந்தானே பாருங்கள், இரவு நேரத்தில் இயேசுவை பின்பற்ற வருகிறேன் என்று அவன் சொல்லி வைத்து விட்டு நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், எடுபடாத அந்த வாழ்க்கை, ஒரு மனுஷனும் பறித்து கொள்ள முடியாத தன்னை விட்டு எடுபடாத வாழ்க்கை வேண்டும் வேண்டும் என்று கேட்டபொழுது அவனை பார்த்த ஆண்டவர், மனுஷனை நீ யார் என்று கேட்டபொழுது, நான் நல்லவனாக இருப்பதற்கு இதையெல்லாம் கை கொண்டு வாழ்கிறேன், அதெல்லாம் சொன்னானே பாருங்கள். அது கூட சொல்வதற்கு இன்றைய சில கிறிஸ்தவர்களுக்கு அருகதை இருப்பதில்லை. ஒரு வேதத்தை படித்து சிறு வயது முதற்கொண்டு இதெல்லாம் கடைப்பிடித்து வாழ்ந்தேன் சொல்வதற்கு கூட சிலர் இருப்பதில்லை. அதையாவது அவன் சொன்னான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவனை பார்த்துவிட்டு அவன் மோசம் என்று வேகமாய் சொல்லாதீர்கள். நீங்கள் அவனை கூட வைத்து அவனுடைய முன்னிலையிலே வைத்து சீராய் வாழவில்லை, அவனை வைத்து நியாயந்திருப்பதற்கு அவன் இங்கே வந்தான் என்று சொன்னால், மனுஷனே என்னை பார்த்து பரலோகத்துக்கு வர முடியாமல் போய்விட்டான் என்று சொல்கிறாயே, நான் வைத்திருக்கிற கொஞ்சமாவது நீ வேதம் வசித்தாயா, சிறு பிராயத்திலேருந்தே ஒரு ஒழுக்கத்தை கற்று வாழ்ந்திருக்கேன் கேட்டு உங்களை அவன் நியாயந்திருத்து விடுவான். அதுகூட அநேகர் வாழ்வதில்லை. கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பகுதியை இயேசுவும் ஏற்றுக்கொண்டார். இயேசு அவனை மகிழ்ச்சியுடனே பார்த்து, ஹி லவ்ட் ஹிம், அவருடைய அன்புடனே பார்த்து, ஐயோ ஒரே ஒரு குறை, அது என்னவென்றால் யூ மஸ்ட் ஹேவ் த கிராஸ், சிலுவை வேண்டும். இந்த லோகத்துக்குரிய மேன்மையை, உன்னுடைய ஐஸ்வர்யம், இன்க்ளூடிங் ஒரு ஐஸ்வர்யம், மனுஷருக்கு முன்பாக நல்லவனாக வாழ்வது, அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திரிகிறாயே, விட்டுவிட்டு நித்தியத்துக்குரிய காரியங்களை தேடுவதற்கு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அவன் மிகுந்த வருத்தத்தோடைய அவன் திரும்பி அவன் சென்று விட்டான் என்று எழுதியிருக்கிறது. அவனுடைய குறை என்ன? தான் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டான், தான் சிறுபிராயம் கொண்டே நல்ல கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டான். சில சொல்கிறார்களே பாருங்கள், எப்பொழுது ரட்சிக்கப்பட்டது என்று கேட்டால், நான் பிறந்ததிலிருந்தே ரட்சிக்கப்பட்டவன் என்று ஓங்கி அடிப்பார்கள். அது ஏன் என்று சொன்னால், அவருடைய அப்பா கிறிஸ்தவர், அவருடைய தாத்தா கிறிஸ்தவர், பூட்டனார் கிறிஸ்தவர், பரம்பரையாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த மேன்மையை வைத்து ஒரு மேன்மை பாராட்டி தங்களை நல்ல குணத்தை வைத்து நல்ல குடும்பத்தில் வந்தவர்கள். ஆகவேளே ஐ எம் ஏ கிறிஸ்டியன், நான் உத்தம கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறார்களே பாருங்கள். அதுபோல் மனுஷனுக்கு முன்பாக தங்களை நல்லவன் என்று எண்ணிக்கொள்கின்ற அந்த பகுதியையும் நித்தியத்திற்குரியது அல்ல. அது அவளை விட்டு எடுபடுகின்ற காரியங்கள். அதை ஆண்டவர் மறுத்து விட்டார். பரலோக ராஜ்யத்திற்கு நல்ல குணங்களை வைத்து கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறானே பாருங்கள். இவன் தன்னுடைய நல்ல கேரக்டரை வைத்து கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறான். அதெல்லாம் ஒரு காலம் முடியாது. ஒட்டகமாவது நுழையலாம், இது போன்ற நான் நல்லவன் என்ற எண்ணத்தோடு வருகிறவனை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே. மனுஷனுக்கு முன்பாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததை அந்த வேதபாரல் வைத்திருப்பதை நீங்கள் மனுஷருடைய கணத்தை தெரியும், மனுஷருக்கு முன்பாகவே வாழுகிறீர்கள். நீங்கள் என்னை அன்பு கூறவில்லை, நீங்கள் வேத வாக்கியம் நித்திய ஜீவன் என்று சொல்லிக்கொண்டே தியானித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அதுவே உள்ளே நடத்தி கொண்டு என்னை குறித்து காட்டி கொடுத்து, இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் உங்களை காக்க வந்தவர் என்று காட்டி கொடுத்தாலும், அதை நடத்தி கொண்டு காண்பித்தாலும் நீங்களும் அதை மறுக்கிறவர்கள் என்று அதை அவர் கூறினார். ஏனென்றால் they don't love Jesus. இயேசு அவர்கள் நேசித்ததே இல்லை. நான் என்ன வாசிக்கிறோம், யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாரி 5ஆம் அதிகாரம் 39வது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே
யாரை பார்த்து அவர் கூறுகிறார்? அந்த வேதபாரர்களை பார்த்து கூறுகிறார், நல்ல ஆராய்ந்து பார்க்கிற வேதபாரர்களே, நன்றாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று தானே வாசித்திருக்கிறீர்கள். ஆராய்ந்து பார்த்தால் நித்திய ஜீவன் என்றும் சொல்லிக் கொள்கிறீர்கள். நாங்கள் வேத வாக்கில் ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் பேசுகின்றபடினாலே நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டென்று தம்பம் அடித்து கொண்டு இருக்கிறீர்களே, எல்லாம் அறிந்து விட்டதே போல் நித்திய ஜீவனையே பெற்றுக்கொண்டதே போல் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள் அவையில்தானே. என்னை குறித்து சாட்சிகள் கொடுத்ததை நீங்கள் வந்தீர்களா? தொடர்ச்சியை வாசித்து டு ஃபைண்ட் காட், தேவனை வேத வாக்கியங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்று நீங்கள் வந்தீர்கள். சரி, ரெவலேஷன் என்று சொல்வது, ஆண்டவர் வெளிப்பாடு என்று சொல்வது, பிதா ஒருவனுக்கு என்னை வெளிப்படுத்தாவிட்டால் அவன் வெளிப்பாடை அவன் அறிந்து கொள்ள மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல் இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையிலே we must see God there, தேவனை காண்பது தான் வெளிப்பாடு. ஐ மஸ்ட் ஃபைண்ட் காட் தேர், தேவனை பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்ட பிறகு அவன் நித்திய ஜீவன் என்று சொல்வதை எதாய் மாற்றிக்கொள்வான் என்று தெரியுமா? மை காட், என் தேவன் என்பதை, அதைத்தான் அவன் தன்னை விட்டு எடுபடாத பங்காய் வைத்திருப்பான். அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்ட உள்ள வசனங்களை விட ஐ கிராஸ்பியும், அவரை பிடித்து கொண்டேனே பாருங்கள், சிக்கனை பிடித்தேன் என்று அவர் பாதத்தை பற்றி கொண்டேனே பாருங்கள். ஹல்லேலூயா, அதுதான் நித்திய ஜீவன். ஆகவே அவளை பார்த்த ஆண்டவர் என்னவென்று அவர் கேட்டார், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று அடுத்த வசனத்திலே கூறினார். என்னிடத்தில் வர மனதில்லை. இது வாட் அ ஃபூல் ஹீ, எவ்வளோ பெரிய முட்டாள் என்பதை பாருங்கள், மதியீனன் என்பதை பாருங்கள். வேத வாக்கியங்களை படிப்பாரலாம், வித்தவுட் காட், தேவன் இல்லாமல் இருப்பாரலாம். அதை ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிற இடத்திற்கு வரமாட்டாரலாம். இவர்கள் அவரிடத்தில் வருவதற்கு மனசும் இல்லையாம். அவரிடத்தில் வர மனசு இல்லை. வேறு என்ன மனசு இருந்திருக்கும்? போதிக்கலாமே, வேகமாக படித்து யாருக்காவது பிரசங்கம் பண்ணலாமா, யாருக்காவது மற்றவர்களுக்கு சொல்லலாமா? பேசிக்கொண்டே இருந்து காலங்களை போக்கினவர்களை எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவர் வாழ்க்கையில் வறண்டு போய் ஒன்றும் இல்லாமல் கடைசியிலே தன் தரித்திரத்தில் இருந்து மாண்டு போனவர்களும் இருக்கிறார்கள். வெறும் பேசி 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 இந்த வறட்சியான பேச்சையை நாம் பேசிக்கொள்வதற்கு இருக்க வேண்டும். ஜீவன் வேண்டும். God should be there. இந்த வேர்ட் ஆஃப் காட், என்னுடைய வார்த்தையிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்க வேண்டும். அவரை அவர் காட்டி கொடுத்திருக்கும், அவர் உங்களை சாட்சி கொடுத்திருக்கும், அவரை நீங்கள் பற்றி கொண்டு நீங்கள் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஜீவனை அடைவதற்கு என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷனால் மகிமையை ஏற்றுக்கொள்வதே இல்லை. உங்களில் தெய்வ அன்பு இல்லை என்றும் உங்களை குறித்து அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, இவரிடத்தில் என்ன இல்லை? தெய்வ அன்பு இல்லை. வேறு என்ன இருந்தது? அவர் இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள், வேதவசனத்தை வாசிக்கிறவர்கள், எதை செய்தாலும் அவர்கள் தெய்வ அன்பை நேசித்தல்ல, அன்பு கொண்டால் அதை அவர்கள் செய்தார்கள். சத்தியத்தையே பேசினாலும் ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ் என்று எழுதியிருக்கிறது. அன்போடைய சத்தியத்தை பேசுங்கள் என்று எழுதியிருக்கிறது. டூ எவ்ரி திங் இன் லவ் என்று எழுதியிருக்கிறது. எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. செய்தார்கள், ஆனால் அன்பு இருந்தது என்று எண்ணிடலாம். தெய்வ அன்பு இருப்பதில்லை. தேவனுடைய சபையில் கூட ஒன்றென்றே செய்தால் என்று கூட இருக்கலாம். அது அன்போடு செய்தாரலாம், அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு கடமை மனுஷருக்காக செய்கிறோம் என்பதாக செய்திருந்திருக்கார் இல்லாமல், இவர்களோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்களா, இவர்கள் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நீங்கள் மனுஷனால் வரும் மகிமையை நான் ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே உங்களுக்கு தெய்வ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். மீண்டும் அவர் தொடர்ந்து அவர் மேலே சொல்லும்பொழுது அவர் 44ஆம் வசனத்திலே சொல்லுவார், தேவனாலேயே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பேசிக் அவங்களுடைய ஃபெய்த் விட இந்த மனுஷருக்கென்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வைத்து வாழ்ந்தார்களே, அது நித்தியமாக, அது அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கா? அதை இயேசு பார்த்து ரிடிக்குல் பண்ணி குறைத்து வைத்து யூஸ்லெஸ் என்று சொல்லி வைத்து விட்டாரே. இதை மனுஷருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் அதை ஏற்றுக்கொள்வது, அங்கீகரித்து கொள்வது நலந்தானா? உங்களுடைய பக்தியும் கூட மனுஷரை பிரியப்படுத்துவது தானா? உங்களை விட்டு எடுபடுகின்ற ஒரு பக்தியை நீங்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அது வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய பொறுமை உடைந்து கோபமடைவதை போல் வரும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மனுஷீகமாய் மாறி மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக மாறி ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கின்ற அவர்கள் தெய்வத்தை விசுவாசித்து பெற்றுக்கொள்கின்ற தன்னை விட்டு எடுபடாத ஒரு வாழ்க்கை என்பதை
வாழ மாட்டார்கள். அவர்களுக்கு சிலுவை என்பது சொல்வது பேச்சாய்த்தான் இருக்குமே இல்லாமல் தாங்கள் வாழ்ந்து அதை ஜீவனை பெற்று கொடுத்திருந்திருக்க மாட்டார்கள். இவர்கள் ஜீவனை பெற்றிருந்தால் மற்றவர்களை பரவசத்தோடு அழைத்திருப்பார்கள். தேவனை கண்டவன், தேவனோடு உறவாடி வாழ்ந்தவன், அவனுடைய 100,000 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்தவன், சலிப்பில்லாத வாழ்க்கையை அவன் வாழ்ந்து அநேகரை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஜீவ வசனங்களை அவன் கூறி கொள்ளை கொள்ளையாய் அவனுடைய திரட்சியை அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பதில்லை. ஹி வில் பி ஸோ ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பான். காரணம் என்னவென்று தெரியுமா? ஜீவனை தொட்டவர்கள். நீங்கள் ஜீவனை என்னவென்று அதை அவர் சொன்னார், ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. தேவனை கண்ட மனிதனுக்கும் அவன் பெற்ற ஜீவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த வித்தியாசத்தை காண வேண்டாமா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றவன் என்ற ஒரு சாட்சியை நாம் தெய்வம் கூற வேண்டாமா? அவர் சொல்ல வேண்டும், இவன் தன்னை விட்டு எடுபடாத நித்தியத்துக்குரிய பங்கை பெற்றவன், மனுஷனுக்காக வாழாதவன், மனுஷனுக்காக தன்னுடைய சொந்த கிரியைகளை அவன் செய்யாதவன், மனுஷருக்கு முன்பாக நான் சிறு பிராயத்திலிருந்தே எப்படி நல்லவன் என்று சொல்லாதவர்கள் என்ற ஒரு பங்கை அடைந்திருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அந்த கர்த்தருடைய மேஜை என்று சொல்கின்ற ஒரு இடத்திற்கு வரும்பொழுது ஒன்று பயந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், இட் இஸ் த லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய மேஜை. 2 அல்லது 3 பேராக இருந்தால் என்ன, அல்லது இயேசு இருந்த பொழுது இருந்து 11 சீஷர்களாக இருந்தால் என்ன, இட்ஸ் எ லார்ட்ஸ் டேபிள். இட் இஸ் காட் ஹூஸ் சப்ளை. தேவன் தருகின்ற ஒரு மேஜைக்கு வருகிறீர்களே, அதுவும் ஒரு சபையிலே மனுஷனுக்காக எடுக்கிற மேஜையை மாற்றுவது சரிதானா? இது மனுஷருக்காக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது சரிதானா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சிறிய சண்டை வந்தது. இது போன்ற அப்பம் இருக்கிறது. பிறகு நீ ஏன் அப்பம் இருக்கவில்லை என்று அவன் புருஷன் அவன் கேட்கிறான். யார் சொன்னது? நான் இதை எடுத்தேனே, எடுத்ததை போல் தோன்றவில்லையே என்று அவன் சொல்ல, இல்லை நான் எடுத்து விட்டேன் என்று அவள் ஆத்திரத்தோடு அவள் கூற, கடைசியிலே பார்த்தால் ஒரு இந்த மனுஷருக்குரிய பங்கைத்தான் தேடினார். கணவன் மனைவி எடுத்து விட்டால் நானும் எடுக்கணும், புருஷன் எடுத்து விட்டான் நானும் எடுத்து விடுவேன். என்ன அவனே எடுத்து விட்டான் இந்த புருஷன், இந்த காலையில் இப்படியெல்லாம் சண்டை ஓடுகிறான், எடுத்து நானும் எடுத்து விடுவோம் என்று எடுப்பது. யாருக்காக நீங்கள் எடுக்க வேண்டும்? ஒரு மூப்பருக்காக எடுக்க வேண்டும். நான் இங்கே கவனித்து கொண்டு நபரை நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். பிரதர், எத்தனை பேர் நாம் சொல்லியிருக்கிறோம், உங்களுடைய மாரல் லைஃப் ஒழுக்கக்கேடிலே வாழ்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன் என்று விசாரிக்கிறேன். அது அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று அறிந்தால் ப்ளீஸ் அது உணரும் வரைக்கும் அப்பம் இருக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பம் இருக்காது என்று நான் சொல்லியிருந்திருக்கிறேன். நீங்கள் சில டிசிப்ளின் அப்படி சொன்னேனெல்லாம் ஒரு மனிதனையும் என் ஜீவ காலத்தில் சபைக்கு வராது என்று நான் ஒரு காலம் நான் சொன்னதே இல்லை. அவர்கள் மனத்தாங்கள் அடைவதும் ஒரு குரூப்பாய் சேர்வதும், அதை இன்னொரு யாரோ மூப்பர்கள் அவர்களை பிடித்து வைத்து கொண்டு ஒரு சபை ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானிப்பதும், வருடங்கள் காத்திருந்து பல வருடங்கள் 10 வருடங்களுக்கு ஒரு படார் என்று வெடித்து அவர்களை எல்லாம் அணைத்து கொண்டு நாங்கள் நான் சபை என்று காட்டுவது, இந்த யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. இந்த கிறிஸ்தவத்தை ஆண்டவரும் ஏற்றுக்கொள்வாரா? இதெல்லாம் தன்னை விட்டு எடுபடுகின்ற ஒரு கிறிஸ்தவத்தை வைத்து இதை சபை என்று சொல்லிக் கொள்வதா? கர்த்தர் வாசம் செய்கின்ற ஒரு இடத்தை புறக்கணித்தவர்களை நாம் பார்க்கவில்லையா? அதுபோன்று மனுஷருக்காக நாம் வாழ்கின்றதாய் அப்பம் எடுக்கிறதில் இருந்து விடக்கூடாது. நாம் மற்றவர் என்ன நினைப்பார்களோ, பாஸ்டர் என்ன நினைப்பாரோ, நான் பாஸ்டர் இல்லை, நான் பாஸ்டர் ஊழியத்தை நான் செய்கிறேன், நான் தீர்க்க ஊழியங்களை நான் செய்கிறேன், போதக ஊழியத்தை நான் செய்கிறேன், சுசேஷ ஊழியத்தை செய்கிறேன், அதுக்குரிய பட்டங்களை எல்லாம் நான் மாற்றி கோர்த்து நான் வைத்து கொண்டதில்லை. ஐ ஆம் எ சர்வன்ட் ஆஃப் காட். தேவனுடைய அடிமை, அவருக்கு தொண்டு செய்கிறவன். செய்ய வேண்டியதை மாத்திரமே செய்து நல்லாமல் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அதை மாத்திரம் செய்து முடித்தேன், அதை நான் செய்ய வேண்டும், செய்து முடித்தேன் என்று சொல்பவன். அதெல்லாம் எப்படி நான் செய்வது? யாராவது கேட்டால் கொடுத்துவிட்டு போயிடும் என்று டபால் என்று போட்டுவிட்டு போன கள்ளர் குகைக்குரிய ஒரு வாழ்க்கையை நான் ஒளி ஒரு நாளும் நான் செய்ததில்லை. நான் அந்த குழிக்காரர்களை போல் ஓனாயம் வந்த பொழுது, சிங்கம் வந்த பொழுது போட்டுவிட்டு ஓடுகின்ற ஊழியத்தை எக்காலம் நான் செய்ததில்லை. பட் சர்வன்ட் ஆஃப் காட், தேவன் நான் ஊழியம் செய்கிறேன். இதுபோன்ற மனுஷியத்துக்குரிய பங்கை தேடியா ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய வேண்டும்? அவன் மாலை போடுவதற்கு இந்த
எடுபட்டு போயிருந்த மழையை அவன் எதிர்பார்ப்பான், இந்த மனுஷனுடைய மகிமையை அவன் தேடுவான். இயேசு சொன்னதை போல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள் தேவனால் வருகின்ற மகிமையை எப்படி தேட முடியும் என்று கேட்டாரே பாருங்கள். அந்த 44ஆம் வசனம், தேவனால் மாத்திரமே வரும் வருகின்ற மகிமை என்றும் அங்கே எழுதியிருக்கிறது. யாரால் வருகின்ற மகிமை? தேவனால் வருகிற மகிமை. நானோ மனுஷனால் வர மகிமை ஏற்றுக்கொள்கிறது என்று 41ஆம் வசனத்தை முற்றுப்புள்ளி அவர் வைத்தாரே. மனுஷனுக்காக பரிசுத்த வாழ்க்கையை வாழுவது, என் கணவனுக்காகவே ஒரு போட்டி நான் வாழ்க்கையை வாழ்வதா, அல்லது மனைவிக்காக போட்டி வாழ்க்கையை நான் வாழ்வதா? ஐ ஷுட் லவ் ஜீசஸ். இயேசுவை நேசிக்க வேண்டும் பர்சனலி. லீவ் த மார்த்தால் எப்படி இருந்தாலும் என்ன, ஐ ஷுட் லவ் ஜீசஸ். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், என்னோடய வாயிலிருந்த வார்த்தையை கேட்க வேண்டும். அவர் என்னை மெச்சிக்கொண்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இவள் தெரிந்து கொண்டாள் என்று என்னை ஆசீர்வதித்திருக்க வேண்டும். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஆகவே எப்படியே மேஜைக்கு வந்து அந்த ஜனங்களை பார்த்து அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிட்டு அவர் கூறும் பொழுது அந்த 23ஆம் அந்த வசனத்திலே அதை வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நமக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்திக்குரிய ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், அந்த மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து சொன்னானா, ஜீவனை சொன்னானா, அறிவை போதித்தானா, அவன் நல்ல நல்ல பிரசங்களை செய்தானா, காது குளிர ஒன்று பிரசங்கம் பண்ணிவிட்டு போவதற்காகவே மனுஷனால் ஒரு மகிமையை தேடி அதை ஒரு ஊழியத்தை செய்தானா, அல்லது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை வந்து என்னிடத்தில் ஒப்புவித்தானா? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் ஒப்புவிப்பான். அதை அப்படி வந்து பத்திரமாயே கொண்டு வந்து எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படி தவதாயப்படுவான், பிரயாசப்படுவான். அவன் அந்த மாடுகளை போலவே, புரடிக்கிற மாட்டை போல் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டு புரடித்து அந்த வார்த்தைகளை, ஜீவ வார்த்தையை அவன் கொண்டு வந்து தருவான், ஒப்புவிப்பான். ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தான் ஒப்புவித்தல் என்று பெயர். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்ததை நான் ஒப்புவித்தேன் என்று கர்த்தரோடு இசைந்து பெற்றுக்கொண்டு வருகின்ற வாழ்க்கையை ஒரு தாய் வைத்திருக்க வேண்டாமா? ஒரு தந்தை வைத்திருக்க வேண்டாமா? ஒரு கணவன் வைத்திருக்க வேண்டாமா? ஒரு மனைவி வைத்திருக்க வேண்டாமா? ஒரு அண்ணன், ஒரு அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வைத்திருக்க வேண்டாமா? அந்த லொய்சால் பாட்டியில் இருந்த அந்த அந்த விசுவாசம் ஐனிக்கா இடத்திலே சென்றது. ஐனிக்கா இடத்திலிருந்து அந்த விசுவாசம் அந்த தீமோத்தேயுக்கு வந்து சென்றது. ஒப்புவித்து கொடுத்தார்கள். என்னை உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்தை எனக்கு ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. அதுபோன்று சம்திங் ரிசீவ்ட் ஃப்ரம் த லார்ட், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒன்று தான். அதை வைத்து ஒப்புவிக்கிற ஒரு சபை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற சபை. அப்படியெல்லாம் ஒப்புவித்தும் எல்லோரும் பெற்றுக்கொண்டார்களா என்று பார்ப்பது ஐ டோன்ட் நோ. நீங்கள் இது பிரதிபலன் பார்க்காமல் விதைத்து கொண்டே இருங்கள். அதனால் பலனை குறித்து டோன்ட் கேர், அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருமுறை ஆண்டவரை சொன்னார், நான் எவ்வளவோ ஊழியங்கள் செய்தும் இந்த சோதம் குமாராக்கு சொல்லியிருந்தால் கூட தெரிந்திருப்பார்கள், இந்த கப்பர்நமுக்கும் கோரோசினுக்கும் நான் செய்த ஊழியத்தினாலே ஒருவன் கூட மனம் திரும்பவில்லை என்று சொல்வது, அது போன்ற ஒரு சோகம் இயேசுவுக்கு ஏற்படக்கூடும் என்றால் நான் எம்மாத்திரம் ஐ ஷு நாட் பி வேரி. நான் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. என் குருவே சோர்ந்து போனதில்லை. அவர்கள் பலன் தராமல் போய்விடுவார்களோ என்ற அச்சமும் பாரம் இருக்கலாம். அந்த அச்சம் கொண்டு பலன் தராது போன ஜனங்கள் என்று கைவிட்டு போகின்ற இடமும் நாம் வைத்திருப்பதில்லை. அது ஏனென்றால் நான் செய்கின்ற ஊழியம், நாம் சபையிலே கண்டிருக்கிற ஊழியம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை, ஒப்புவித்த ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆகவே அதை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு ஒப்புவித்தது என்னவென்றால், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதைத்தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒப்புவித்தேன் என்று அவர் கூறினார். அதற்கு முந்தின 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்பொழுது என்று சொல்லுவார். சபை என்று சொல்லாமல் அதற்கு முந்தின இடத்திலெல்லாம் சபை என்று அவர் சொல்லுவார். எங்கே 18ஆம் வசனத்திலே நீங்கள் சபை என்று அவர் சொல்லுவார்.
மேலேயும் சபை என்று அதை சொல்லுவார், சபையாக வரும்பொழுது என்று சொல்லுவார். ஆனால் நீங்கள் ஓரிடத்தில் குடியிடும் பொழுது என்று ஒன்றை இடத்தை அவர் கூறும் பொழுது சபை தூக்கிவிட்டார். அது சபை என்று அல்ல, ஓரிடத்தில் கூடி வந்தவர்கள். அந்த ஓரிடத்தில் கூடி வந்தவர்கள் யார் என்று தெரியுமா? கர்த்தருடைய ஒப்புவிக்கப்பட்ட அந்த போஜனம் இருக்கிறதே, ராபோஜனம், அதை கர்த்தருடைய மேஜைக்கு வந்தவர்கள் அல்ல. அவனவன் தன் தன் போஜனத்தை முந்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன் போஜனத்தை சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. அவர்கள் புசிக்கிறதுக்கு அவர்கள் வைத்து கொண்டு, புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களே. இங்கே பாருங்கள், இங்கே தேவனுடைய சபையிலே சொந்த போஜனத்தை புசிப்பவர்கள், நாட் த லார்ட்ஸ் த பாடி, அவருடைய சரீரத்தை புசிப்பவர்கள் அல்ல, அவருடைய மேன்மையான சரீரத்தின் பங்குக்கு உரியவர்கள் அல்ல. சொந்த போஜனம். இந்த எல்லா சுற்றி கூடநரில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் சொந்த போஜனத்தை புசிக்கிறார்களே, அதுபோல் இவர்கள் சொந்த வாழ்க்கையை, சொந்த நற்குணத்தை வைத்து கொண்டு புசித்தவர்கள், அதை வைத்து கொண்டு பிறரை அளப்பவர்கள். அந்த சொந்த வாழ்க்கையை வைத்து வேதபாரர்கள் மற்றவர்களை அளந்தார்களே பாருங்கள். அவர்கள் அந்த சொந்த போஜனத்தை, சொந்த நற்குணத்தை அவர்கள் புசித்துவிட்டு எனவும் அவர்கள் செய்தார்களாம். சபை அசட்டை பண்ணிவிட்டு 22ஆம் வசனத்தில் இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறார்கள். தட் மீன்ஸ் தங்களை போன்ற சாந்தம் இல்லையாம், தங்களை போன்ற பொறுமை இல்லையா, உமக்கு பொறுமை இல்லையே, உமக்கு சாந்தம் இல்லை, நான் எப்படி சாந்தமாக இருக்கிறேன் பார்த்தீர்களா என்று அவர்கள் மாறல் அடித்துக் கொள்வார்கள். தங்கள் நற்குணங்கள் எல்லாம் கடைவிரித்து வைத்து விடுவார்கள். சொந்த போஜனத்தை காண்பித்து நான் அமைதியாக இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் எப்படி பொறுமையாக இருக்கிறேன், நான் எப்படி சாந்தமாக இருக்கிறேன் என்று கடைவிரித்து வைத்து மற்றவர்களை வெட்கப்படுத்துவார்களாம். டு சேம் சம்படி, யாரையாவது ஒருவரை வெட்கப்படுத்தலாம் என்று துணிகிறவன் யார் என்று சொன்னால் மனுஷர் மத்தியிலே ஒரு நல்ல பெயரை அவன் சம்பாதித்து விட்டு தன்னுடைய பிரசங்க திறமையினாலோ தன்னுடைய வரத்தினாலோ ஒன்றை சம்பாதித்து விட்டு ட்ரை டு ஷேம் அதர்ஸ், மற்றவர்களை வெட்கப்படுத்துவான். அதுபோன்று மனுஷிய குணாதிசயத்தை வைத்து கொண்டும் ஒருவரை வெட்கப்படுத்த முடியும் என்று அறிவீர்களாம். பிரதர் பார்த்தீங்களா, அவருக்கு கொஞ்சம் கூட சாந்தமே இல்லை. சிஸ்டர் பாருங்கள், அந்த சிஸ்டரை பார்த்தீங்களா, அந்த சிஸ்டருக்கு பொறுமை இல்லவே இல்லை என்றெல்லாம் சொல்லும்போது இவர்கள் தங்கள் பொறுமையை, மனுஷிய பொறுமையை மேன்மைப்படுத்துவதற்குத்தான் வெட்கப்படுத்துவது என்று பெயர். காட்லினஸ், தேவபக்திக்குரிய ஒன்றை அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் மேன்மை பாராட்ட மாட்டான், யாரையும் வெட்கப்படுத்துவதற்கு துணிய மாட்டான். நான் யார் தெரியுமா, என்னுடையது என்னவென்று தெரியுமா என்றெல்லாம் அவன் பெருமை கொள்ள மாட்டான். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை, ஒரு சத்தியத்தை கூட வேத வாக்கியங்களெல்லாம் கர்த்தரால் அருளப்பட்டது என்று தான் சொல்வானே அல்லாமல் பல ஆண்டுகள் பிரசங்கித்தாரெல்லாம் இப்பொழுது என் சத்தியங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கை சத்தியங்கள்லாம் என்னுடைய சத்தியங்கள் என்று சொல்லுகின்ற பிரசங்களையும் நான் கண்டு ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். எல்லாம் என்னுடையது, நான் தான், என்னுடைய சத்தியங்கள், என்னுடைய புதிய உடன்படிக்கை சத்தியம், என்னுடைய சத்தியங்கள் எல்லாம் என்று சொல்வதெல்லாம் கர்த்தரிடத்தில் தான் பெற்றுக்கொண்டு வந்தார்கள். நானே கவுண்டர் பண்ணி அப்படிப்பட்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். வேதவாக்கினால் எல்லாம் பசுத்து அவையினால் அருளப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இல்லை, நான் தான் எல்லாம், என் சத்தியங்கள், என்னுடைய புதிய உடன்படிக்கை சத்தியங்கள் என்ற கூற்றை வலியுறுத்தி வெட்கப்படுத்தலாம் என்று எண்ணினவர்கள். ஐ வில் ஷேமி என்று சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய மனுஷருக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வைத்து, மனுஷருக்கு முன்பாக பெற்ற கணத்தை வைத்து, மனுஷருக்கு முன்பாக குறித்த மேன்மையை வைத்து, இங்கே இயேசு சொன்னதை போல் நான் மனுஷருக்கு முன்பாக மேன்மையை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக தாறுமாறாய் மனுஷருக்கு என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் புறக்கணித்தார். நான் கேட்கிறேன், அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய மேஜைக்கு வருகின்ற நீங்கள் எப்பொழுதுமே இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த போராட்டம் மிக பெரியது. என்னவென்றால், ஆண்டவரே உமக்கு இந்த பாடுகள் கூடாது, நீ சிலுவைக்கு போவதும் கூடாது, ஐயோ என்று அவரை கட்டிப்பிடித்து ஒரு மனுஷியத்தை காட்டின பொழுது, இயேசுவோ இல்லை, மனுஷகுமாரன் பாடுபடவும்
சிலுவை அறையப்படவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கும் வேண்டும் என்று அவர் சொன்னார். ஐயோ, அதெல்லாம் கூடாது, பாதியை தள்ளிவிட்டு மற்றதை வைத்துக் கொள்ளலாம் என்று அவன் சொன்னதை இயேசு என்னவென்று சொன்னார் பார்த்தீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ மனுஷனுக்கான விலை தேடுகிறாய், தேவனுக்கான விலை தேடவில்லை. ஆகவே மனுஷனுக்கான விலை தேடுவதை பரவாயில்லை, மனுஷனுக்கானது தானே தெரியும், அது பெட்டர், நல்ல காரியம்தான். மனுஷருக்குள்ளே நல்ல பேர் எடுத்திருக்கிறாய், வாழ்கின்றார், வாழ்த்தினார். அப்பாலேவோ சாத்தானே என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு மனுஷியும் பதாதையா, அந்த ஐஸ்வர்யவானை மாத்திரம் சிறு பிராயத்திலே கை கொண்டவனை அவன் உள்ளே வர முடியாது என்று அவன் சொன்னால், நீங்கள் மனுஷியத்தை வைத்து பிறரை வெட்கப்படுத்தி கொண்டு உங்களுடைய மனுஷிய குணாதிசயத்தை வைத்து உங்களை நல்லவர் என்று எண்ணிக்கொண்டு பிறரை தீது பேசி அவர்களை அவமானப்படுத்திவிட்டு பரலோகம் வரலாம் என்று நீ எண்ணுவது சரிதானா? பிறரை வெட்கப்படுத்துவது குற்றம். கவனிங்கள் சகோதர சகோதரிகளே, டோன்ட் சேம் எனிபடி. ஒருவரையும் வெட்கப்படுத்த செல்லாதங்கள். தன் நீதியின் மீது தைரியம் கொண்டவன் தான் பிறரை வெட்கப்படுத்துவான். ஆகவே அவர் என்னவென்று அவர் சொன்னார், சபையை அசட்டை பண்ணிவிட்டு இல்லாதவர்களை இல்லாத என்று சொன்னால் அவர்கள் தரித்திரர் என்ற அர்த்தம் அல்ல, அல்லது ஒன்றுமே இல்லாத என்ற அர்த்தம் அல்ல. அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள், நல்ல பசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான். ஆனால் உங்களை போன்ற மனுஷிய குணாதிசயங்களை ஒப்பிட்டு வைத்துவிட்டு எனக்கு இருக்கிறது இவனுக்கு இல்லை என்று இல்லாதவர்களை அவர்களை மாற்றி வெட்கப்படுத்துவதற்கும் தைரியம் கொண்டு வாழ்ந்து விடுகிறார்கள். தட்ஸ் எ வெரி சேட் திங். வருத்தமான ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி என்னவென்றால், யூ வாண்ட் டு கிவ் சம்திங், ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் தேர் இஸ் எ வே, ஒரு பெரிய வழி உண்டென்று அந்த கீழேயும் அவர் எழுதுவார். என்னவென்று சொல்வார், நான் உங்கள் ஒப்புவித்தை கத்திரத்தை பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று ஆண்டவர் அதை எனக்கு ஒப்புவித்தார் என்று தெரியுமா? கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், மை பாடி என்று சொன்னார். கீழே அவர் சொல்ல வரும்பொழுது இந்த பாத்திரம் என் ரத்தம் என்று ஒரு சொந்தமாய் வைத்து கொடுத்தார். ஐயா, அவருடைய சொந்த வாழ்க்கையை எப்படி அவர் பெற்றார்? He went away, ஒரு பாதை வழியாய் சென்றார். அவர் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி உடனடியாக அவர் அறிந்திருந்தபடி அதை அவர் சொன்னார். அவருடைய 33 ஆண்டு காலத்து ஜீவியத்தையும் அவர் சொல்ல வரவில்லை. த லாஸ்ட் பார்ட்டை அவர் குறிப்பிட்டு அவர் கூறி அவர் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி தன் அப்பத்தை தானே எடுத்தார். இப்படி புரோக்கன் உடைவிடுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதில் மூலமாய் அவர் ஜீவனை பெற்றார். பெற்று வாங்கி புசிங்கள், இது என் சரீரம் என்று ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், போலியானது அல்ல, டூப்ளிகேட் அல்ல, யாரோ ஒருவருடைய இதிலிருந்து எடுத்து கொடுத்து வைத்தது அல்ல. ஹிஸ் ஓன் பாடி, தன் சொந்த சரீரத்தை கொடுத்தார். வி ஷுட் பி லைக் தேன். அதுபோன்று நம் குருவை போல் மாற வேண்டும். எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நான் உங்களுக்கும் தருகிறேன் என்று சொல்ல வரும் பொழுது நீங்கள் மாத்திரம் உங்களுக்கும் தருகிறேன் என்று சொல்வதை டூப்ளிகேட்டாய் அதை கொடுத்து விடலாமா? யூ மஸ்ட் லிவ் தட் லைஃப். இயேசு சென்ற அதே வழியிலே சென்று என் சரீரம் என்று என் ரத்தம் என்று சொந்தமாய் வைத்து கொடுக்க வேண்டும். ஆல் த வேர்ட் ஆஃப் காட் சுட் பிகம் ஃப்ளஷ். எனக்குள் மாம்சமாய் எல்லா தேவ வார்த்தைகளும் மாற வேண்டும். ஆகவே அதுபோன்று ஒரு வாழ்க்கை இல்லாமல் போலியான ஒரு வாழ்க்கை என்பது மனுஷீகம். மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்றது. மனுஷனுடைய மகிமையை தேடுவது, மனுஷருக்காகவே ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை சபை எப்பொழுதுமே எதிர்த்து நிற்க வேண்டும். மனுஷன் அங்கே தலைவனாய் வந்துவிடக்கூடாது. மனுஷியத்திற்கு இடம் வந்துவிடக்கூடாது. ஒன்லி காட், தேவன் மாத்திரமே உயர்ந்து நிற்க வேண்டும். தன்னை விட்டு ஈடுபடாத பங்காய் சபை நிலைத்திருக்க வேண்டும். சபையில் என்னவா இருந்திருக்க வேண்டும்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தன்னை விட்டு எடுபட்டு போனது என்று கொஞ்சத்தை இழக்கிறவர்களாக இருந்து விடக்கூடாது. தன் பொறுமை எடுபட்டது, சாந்தம் எடுபட்டது, பரிசுத்தம் எடுபட்டது, தாழ்மை எடுபட்டது என்று எடுபட்டு போனது என்றால் எங்கேயா நித்தியம் இவ்வளோ காலம் சபையிலே வாழ்ந்து எங்கேயா நித்தியத்தை சேர்த்தீர்கள்? ஒன்றும் இல்லை என்று போய்விடக்கூடாது. அந்த வேதபாரர்களை போல் போய்விடக்கூடாது. நாம் ஜெபம் செய்ய கடவோம்.